இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள கடுமையான பதிலடி வரிகள் காரணமாக சீனாவை விட அமெரிக்கா தான் பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த 50% வரி விதிப்பு இன்று, அதாவது ஆகஸ்ட் 27, 2025 இந்திய நேரப்படி காலை 9:31 மணிக்கு அமலுக்கு வந்துள்ளது. இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 25% வரியுடன் கூடுதலாக 25% சேர்க்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவுடன் பொருளாதார தொடர்பு வைத்துள்ள நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மேற்கொண்டு வரும் வரி விதிப்பின் நடவடிக்கையின் உச்சமாக இது பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் இந்த புதிய வரி விதிப்பை இந்தியா கடுமையாக விமர்சித்துள்ளது. இந்தியா மீது வரி போட்டால் இந்திய நிறுவன பொருட்களை, இந்திய உற்பத்திகளை அமெரிக்கர்கள் வாங்குவதை குறைப்பார்கள் என்று நினைக்கிறார். அதாவது இந்திய பொருட்களின் விலை அதிகமாக உள்ளது என்று மக்கள் அதை வாங்க மாட்டார்கள் என்று ட்ரம்ப் நினைத்தார். இதனையடுத்தே இந்தியா மீது ட்ரம்ப் கடுமையான வரிகளை விதித்துள்ளார். இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் நட்பு இருந்தாலும் அதிகப்படியான வரிகள் மற்றும் கடுமையான வர்த்தக தடைகள் காரணமாக இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் குறைவாகவே உள்ளது. உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. மேலும் இந்தியா தனது ராணுவ தளவாடங்களில் பெரும்பாலானவற்றை ரஷ்யாவிடமிருந்தே வாங்குகிறது. சீனாவுடன் சேர்த்து ரஷ்யாவின் எரிசக்தி வாடிக்கையாளர்களில் இந்தியாவும் முன்னணி வகிக்கிறது. உக்ரைனில் ரஷ்யா போரை நிறுத்த வேண்டும் என்று உலக நாடுகள் விரும்புகின்றன. ஆக இந்த காரணங்களுக்காகத்தான் அபராதம் விதிக்கப்படுகிறது என்று ட்ரம்ப் இந்தியாவை கடுமையாக எச்சரித்திருக்கிறார். ஆனால் இந்த வரி விதிப்பு காரணமாக அதிகம் பாதிக்கப்படுவது என்னவோ அமெரிக்கர்கள்தான். உதாரணமாக, இப்போது இந்திய இறக்குமதிகள் மீது அமெரிக்கா 25% வரிகளை விதித்துள்ளது. இதனால் இந்தியாவிலிருந்து அமெரிக்க விற்பனையாளர் ஒருவர் கப்பன் சாசர் ஒன்றை இறக்குமதி செய்தால் அதற்கு 25% வரி விதிக்கப்படும். ஆனால் இதை யார் கொடுப்பது? அடுத்ததாக, இந்தியர்கள் இதை கொடுக்க மாட்டார்கள். இந்திய நிறுவனம் கொடுக்காது. இந்த வரியை இறக்குமதி செய்பவர் தான் கொடுப்பார். அதாவது யார் இறக்குமதி செய்கிறார்களோ அவர்கள்தான் கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் அமெரிக்காவை சேர்ந்த வர்த்தகர்கள் தான் கூடுதல் வரியை அங்கு போடுவார்கள். மூன்றாவது, இதற்காக ஏற்படும் செலவை சமாளிக்க அவர்கள் விலையை ஏற்றுவார்கள். அதாவது இந்திய பொருட்களை இறக்குமதி செய்யும் அமெரிக்க நிறுவனங்கள் தான் இந்த செலவை ஏற்கும். நான்காவது, அந்த விலையை கொடுக்க போவதும் அமெரிக்கர்கள் தான், அமெரிக்க மக்கள்தான். ஐந்தாவது, சில விவசாய பொருட்களின் விலையை ஏற்ற முடியாத பட்சத்தில் அதை இறக்குமதி செய்யும் விவசாயிகள் தான் சமாளிக்க வேண்டும். அவர்கள்தான் இழப்பை சந்திப்பார்கள். ஆறாவது, ட்ரம்ப் மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கையால் அமெரிக்காவில் பணவீக்கம் உச்சத்தை அடைந்திருக்கிறது. அங்கே பொருளாதாரம் மிக மோசமான நிலையை அடைந்துள்ளது. 2025 நிதியாண்டில் அமெரிக்காவிற்கு இந்தியா ஏற்றுமதி செய்த $86.5 பில்லியன் பொருட்களில் $60.2 பில்லியன் மதிப்பிலான பொருட்கள், அதாவது 2/3 பங்கு, இப்போது 50% வரி விதிப்பின் கீழ் வருகிறது. இந்திய அரசின் மதிப்பீடுகள் சற்று குறைவாக $48.2 பில்லியன் மதிப்பிலான ஏற்றுமதிகள் பாதிக்கப்படும் என கூறுகின்றன. இதில் நேரடியாக இந்தியா பாதிக்கப்பட்டாலும் மறைமுகமாக அமெரிக்காவே அதிகம் பாதிக்கப்படுகிறது என கூறுகிறார்கள் வல்லுநர்கள். இந்த நிலையில்தான் அமெரிக்க அதிபர் கொண்டு வந்துள்ள 50% கூடுதல் வரி விதிப்பால் திருப்பூர், நொய்டா, சூரத் போன்ற தொழில்துறை மையங்களில் உள்ள ஏற்றுமதி சார்ந்த ஜவுளி மற்றும் ஆடை உற்பத்தியாளர்கள் தங்கள் உற்பத்தியை நிறுத்திவிட்டதாக இந்திய ஏற்றுமதி நிறுவனங்களின் கூட்டமைப்பு செவ்வாய்க்கிழமை அறிவித்தது. அமெரிக்காவின் வரிகள் நீடித்தால் 2026 நிதியாண்டில் அமெரிக்காவிற்கான இந்திய ஏற்றுமதி என்பது $49.6 பில்லியன் குறையக்கூடும் என GTRI கணித்துள்ளது. இது கிட்டத்தட்ட 5 வருட ஏற்றுமதி வளர்ச்சியை பின்னோக்கி தள்ளும் நிலை ஏற்படும். அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் அமெரிக்க சந்தையை அதிகம் சார்ந்திருக்கக்கூடிய ஜவுளி, ரத்தினங்கள் மற்றும் நகைகள், கடல் உணவு, ரசாயனங்கள் மற்றும் வாகன பாகங்கள் போன்ற துறைகள் இந்த வரி விதிப்பால் கடுமையாக இந்தியாவில் பாதிக்கப்படும். குறிப்பாக ஜவுளித்துறை மிகவும் பாதிக்கப்படுகிறது. வியட்நாம் மற்றும் வங்கதேசம் போன்ற குறைந்த செலவில் உற்பத்தி செய்யும் போட்டியாளர்களிடம் இந்திய ஜவுளி அலகுகள் தங்கள் இடத்தை இழந்து வருவதாக FIEO அமைப்பு தெரிவித்துள்ளது. சீனா, வியட்நாம், கம்போடியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் பிற தென்கிழக்கு மற்றும் தெற்காசிய நாடுகளின் போட்டியாளர்களுடன் ஒப்பிடும்போது திருப்பூர் உள்ளிட்ட இந்திய உற்பத்தி அலகுகள் கடுமையாக பாதிக்கப்படலாம்.
அமெரிக்காவின் புதிய 50% வர்த்தக வரி விதிப்பு இந்தியாவின் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு கடும் சவாலை ஏற்படுத்தியிருக்கிறது. $50 பில்லியன் அதிகமான இந்திய ஏற்றுமதிகள் இந்த வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளன. அனைத்து துறைகளும் சமமாக பாதிக்கப்படாவிட்டாலும் குறிப்பிட்ட சில துறைகள் பெரும் பின்னடைவை சந்திக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரத்தினங்கள் மற்றும் நகைத்துறையில் அமெரிக்காவிற்கான $9.94 பில்லியன் ஏற்றுமதிக்கு இப்போது 52.1% வரி விதிக்கப்படும். இது இந்த துறையின் உலகளாவிய வர்த்தகத்தில் 1/3 பகுதியாகும். இந்தியாவின் வைர பதப்படுத்துதலில் 80% கையாளும் சூரத் ஏற்கனவே ஆர்டர் ரத்து மற்றும் ஆட்குறைப்புகளை எதிர்கொண்டிருக்கிறது. கடல் உணவு ஏற்றுமதியில் இந்தியாவின் மொத்த இறால் ஏற்றுமதியில் சுமார் 50% அமெரிக்காவிற்கு செல்கிறது. இது $2.4 பில்லியன் அல்லது சுமார் 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலானது. இப்போது 60% வரி விதிப்புடன் இந்திய ஏற்றுமதியாளர்கள் ஈக்வேடரால் பின்னுக்கு தள்ளப்படுவார்கள் என அஞ்சப்படுகிறது. ஈக்வேடர் இறாலுக்கு வெறும் 15% வரி மட்டுமே விதிக்கப்படுகிறது. இதனால் இந்தியாவும் கடுமையாக நேரடியாகவே பாதிக்கப்படும் என கூறுகிறார்கள் வல்லுநர்கள். Subscribe to One India and never miss an update.